சர்வலோகத்தின் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் தேவாதி தேவனை ஆராதிக்கும் நாள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திறக்கப்பட்ட விழாவிலிருந்து மன்னிப்பின் ரத்தம், பரிசுத்தமாக்க ரத்தம் வழிந்தோடும் நாள். அவருடைய விழாவிலிருந்து ஜீவ தண்ணீராம் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் சபைகளிலே வழிந்தோடும் இந்த நாள். நாம் எல்லோரும் கழுவப்படும் நாள், நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படும் நாள், நாம் புதுப்பிக்கப்படும் நாள். தேவாதி தேவனுக்கே துதியும் ஆராதனையும் புகழும். அவர் செய்த எண்ணிலடங்கா நன்மைகளுக்கு கோடி கோடி நன்றி 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 என்று சொல்லி கர்த்தாதி கர்த்தரை நன்றியோடு கூட அவரை மகிமைப்படுத்தும் ஆராதனை நாள். மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், யூதர்களையும் பரிசேயர் சதுசேயர்களையும் பார்த்து, தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். ஆமாம் அன்பானவர்களே, இந்த உலகில் எல்லா மதத்தாரும் எல்லா மார்க்கத்தாருக்கும் அவருடைய மார்க்க வழியின்படி ஒரு ஆலயம் என்று ஒன்று இருக்கும். அது பல பெயர்களிலே அழைக்கப்படலாம். அது ஆலயம் என்று அழைக்கப்படலாம், கோவில் என்று அழைக்கப்படலாம், டெம்பிள் என்று அழைக்கப்படலாம், அல்லது தொழுகைக்குரிய இடம் என்று அழைக்கப்படலாம். என்ன வேண்டுமானால் அழைக்கலாம். எல்லாமே கடவுளை வணங்கும் இடங்கள் தான். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், தேவாலயத்திலும் பெரியவர் யார்? யார் பெரியவர்? கடவுள் பெரியவரா? கட்டிடம் பெரியதா? எது பெரியது? எல்லாவற்றையும் உண்டாக்கிய தேவன்தான் பெரியவர். ஆகத்தான் நீங்கள் ஆண்டவராய் இயேசு உலகத்தாருக்கு, எல்லா கோவில் குளங்களை தேடிக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் தேடுகிற தேவ ஆலயங்களிலும் பெரியவராகிய நான் இங்கே இருக்கிறேன் என்று தன்னை உலகம் முழுவதும் உள்ள பக்தி உள்ள எல்லா இனத்தாருக்கும் எல்லா ஜனத்தாருக்கும் கர்த்தராகிய இயேசு தன்னையே மனித குலத்துக்கு இன்றைக்கும் அடையாளம் காட்டுகிறார். இதுதான் சத்தியம். இது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமான போதனை கிடையாது. என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் மீட்பு தர, கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் ரட்சிப்பு தர, கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் பரலோகத்தை கொடுக்க அல்லது ஆசீர்வாதம் கொடுக்க இந்த உலகத்துக்கு வரவில்லை. மாறாக பைபிள் சொல்லுகிறது, எரேமியா 32ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை பாருங்கள். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை இந்த உலகம் முழுவதும் உள்ள மனித குலத்தின் தேவன் என்று, இரட்சகர் என்று, மீட்பர் என்று தன்னை மனித குலத்துக்கு இன்றைக்கும் அவர் வெளிப்படுத்துகிறார். இந்த பைபிள் போதிக்கிற தேவன் இந்த உலகம் முழுவதும் உள்ள எல்லா மதத்தாரும் தேடுகிற அந்த ஒரே கடவுள், அந்த கடவுள் தான் இந்த பைபிள் போதிக்கும் தேவன் இயேசு கிறிஸ்து வழியாக உலகத்துக்கு வெளியப்பட்டார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40-41 பாருங்கள். அந்த யூத மக்களை பார்த்து இயேசு சொன்னார், யோனாவை குறித்து கேள்விப்பட்டிருக்கின்றீர்களே. என்ன அந்த யோனா என்றால், யோனாவை மீன் விழுங்கியது. 3 நாள் அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா, 3வது நாள் தேவன் கட்டளையிட அந்த மீன் அந்த யோனாவை கரையில கக்கி விட்டது. இது எல்லா யூதர்களுக்கும் நன்றாகவே தெரியும். ஆக இயேசு இதை பற்றி யூதர்களிடத்தில் சொல்லுகிறார். யோனாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள் அல்லவா? அந்த யோனாவை விட பெரியவராகி நான் இங்கே இருக்கிறேன் என்று சொன்னார். காரணம் என்ன? யோனா உயிரோடு மீன் வயிற்றுக்குள்ளே போய் உயிரோடு அவர் மீன் வாயிலிருந்து வெளியில வந்தார். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை தன்மேல் சுமந்து பாவத்தின் சம்பளமான சாவை ஏற்றுக்கொண்டு மனித குலத்தின் மீட்புக்காக தன் உயிரையே சிலுவையிலே கொடுத்தார். அவரை பிணமாக கல்லறையிலே 3 நாள் வைத்தார்கள். 3வது நாள் சர்வ உயிர்களின் தேவன் இயேசு உயிரோடு எழுந்து வந்தார். யோனா உயிரோடு போய் உயிரோடு வெளியே வந்தார். இயேசு பிணமாக கல்லறைக்குள்ளே போய் உயிரோடு வெளியில வந்தார். அவர் யோனாவிலும் பெரியவர். என் அன்பானவர்களே, சாலமோனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களே? ஆம், இன்றைக்கு 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு பாடங்கள் எல்லாம் சாலமோன் ஞானமுள்ள ராஜா என்ற பாடத்தை படிக்கிறார்கள்.
உலகில் எல்லா மதத்தாரும் சாலமோன் ராஜாவை பற்றி படித்திருக்கிறார்கள், அறிந்திருக்கிறார்கள். இங்கே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அந்த சாலமோனிலும் பெரியவர் நான் இங்கே இருக்கிறேன் என்று சொன்னார். சாலமோன் 40 வருஷம் தான் இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்தான். சிறந்த ஞானமுள்ள ராஜா என்று பெயர் எடுத்தான். ஆனால் சாலமோனுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தவர், மனித குலத்துக்கு அந்த ஞானத்தை கொடுத்த ஞானத்தின் ஊற்றான கடவுள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. நான் சாலமோனிலும் பெரியவர் என்று சொன்னார். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 53ஆம் வசனத்திலிருந்து தொடர்ச்சியாக படித்து பாருங்கள், 56 வரைக்கும். ஆபிரகாமை குறித்து கேள்விப்பட்டிருக்கின்றீர்களே, அந்த ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்றார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. யூதர்கள் சரி, உலகில் எல்லா மதத்தாரும் ஆபிரகாமை அறிந்திருக்கிறோம். அந்த ஆபிரகாம் ஏறக்குறைய 3500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று சொல்லி. அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கு யாக்கோபின் தேவன். ஆக இன்றைக்கு சபை ஆராதனைகளில் இந்த சர்வ வல்லமுள்ள தேவனுடைய மகிமையை அறிகிற அறிவுதான் நம்மை ரட்சிக்கும், நம்மை அபிஷேகிக்கும், நம்மை ஆசீர்வதிக்கும், நம்மை உயர்த்தும். நாம் அவரை உயர்த்த 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 இந்த நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வடியும் பரிசுத்த ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை நீதிமானாய் மாற்றும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை முத்திரை போட்டு நம்மை மனவாட்டி சபைகளாக இந்த பூமியில் அதை நிறுத்தும். பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து வழியாகவே அவர் செய்த சொல்லனா நன்மைகளுக்கு நன்றி சொல்லி நாம் என்னென்னைக்கு வாழ தேவன் நம்ம வழியா மகிமைப்பட வல்லவராய் இருக்கிறார். அவருக்கே புகழ் துதி அர்ப்பணிப்போமா? நல்ல ஆண்டவரே, நீ யோனாவிலும் பெரியவர், தீர்க்கதரிசிகளில் நீர் பெரியவர், அவர்களை உண்டாக்கினவர், சாலமோனிலும் பெரியவர், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாதி ராஜா நீர். மனித ராஜாக்களின் ஆட்சிக்கு முடிவு உண்டு, ஆனால் ஆண்டவராய் இயேசு உம்முடைய ராஜ்யத்துக்கு முடிவே கிடையாது. நித்திய ராஜா. ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பே நீர் இருக்கிறவர், நீர் ஆதியும் அந்தமுமானவர். உம் பாதம் பணிய இந்த ஆராதனை நாளிலே எங்களுக்கு தந்த ஸ்லாக்கியத்திற்காக கோடி கோடி நன்றி. தேவனே, உம்மை அறிகிற அறிவுதான் எங்களை ஆசீர்வதிக்கும், அபிஷேகிக்கும், எங்களை மறுரூபப்படுத்தும். உமக்கு என்றென்றைக்கும் நீ செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லி எங்களை வாழ வைக்கும். உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.